எங்களை காப்பாத்துங்க, வேலை வாங்கி தருவதா அழைத்து வந்து ஒரு வீட்டுக்குள்ள அடைச்சி வச்சிருக்காங்க. உயிர் பயத்தில் காவல்துறையினரை அழைத்த வடமாநிலத்தவர்கள் விரைந்து சென்று 10 தொழிலாளர்களை மீட்டு பணத்தை பறிமுதல் செய்து ஒப்படைத்து சொந்த ஊருக்கு வழி அனுப்பி வைப்பு. கண்ணீர் மல்க நன்றி கூறிவிட்டு சென்ற வடமாநிலத்தவர்கள் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே சீனிவாசன் பாளையத்தில் தங்களை ஒரு லைன் வீட்டில் அடைத்து வைத்திருக்கிறார்கள். கையில் இருந்த பணம், ஜிபேயில் இருந்த பணத்தை பறித்து வைத்திருக்கிறார்கள். காப்பாற்றுங்கள் என நாமக்கல் காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணாவிற்கு தகவல் வருகிறது. அதனைத் தொடர்ந்து திருச்செங்கோடு காவல்துறை துணை கண்காணிப்பாளர் கிருஷ்ணன் தலைமையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு திருச்செங்கோடு காவல் ஆய்வாளர் வெங்கட்ராமன், ஊரக காவல் ஆய்வாளர் தீபா, ஊரக காவல் உதவி ஆய்வாளர் நந்தகுமார் உள்ளிட்ட குழுவினர் குறிப்பிட்ட அந்த பகுதியை சுற்றி வளைத்தனர். அப்போது மேற்கு வங்க தொழிலாளர்களை அடைத்து வைத்திருந்த முக்கிய நபர்கள் 3 பேர் தப்பி ஓடிவிட்டதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து மேற்கு வங்க மாநில தொழிலாளர்களை மீட்ட காவல்துறையினர் அவர்களிடம் விசாரித்த போது சேலம் ரயில் நிலையத்திற்கு வந்து இறங்கிய தங்களை கார் மூலம் வேலை வாங்கி தருவதாக அழைத்து சென்றார்கள். தாங்கள் வைத்திருந்த 90,000 பணத்தையும் ஜிபேவில் இருக்கும் பணத்தையும் பிடுங்கி கொண்டனர் என வாக்குமூலம் கொடுக்க தப்பி ஓடியவர்கள் பறித்து வைத்திருந்த 90,000 ரூபாய் பணத்தை தொழிலாளர்களிடம் ஒப்படைத்தனர். தொடர்ந்து அவர்களை அழைத்து சென்று உணவு, உடைகள் வாங்கி கொடுத்து வாகனம் மூலம் ஈரோடு ரயில் நிலையத்திற்கு அழைத்து சென்று பாதுகாப்பாக ரயில் ஏற்றி அனுப்பி வைத்தனர். முன்னதாக தங்களை மீட்ட காவல்துறையினருக்கு கை குலுக்கி நன்றி தெரிவித்து அந்த குழுவினர் புகைப்படம் எடுத்து கண்ணீர் மல்க அங்கிருந்து புறப்பட்டு சென்றனர்.